ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மண் சட்டியோட எப்படி பழகலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக தான் இந்த சட்டி வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஒரு சட்டி இருந்தது. ஸோ இது கொஞ்சம் பெருசாக வாங்கலாமேங்கிறதுக்காக இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்காகவே இந்த சட்டி நான் வாங்கியிருக்கேன். நம்ம எப்போவுமே சட்டி வாங்கும்போது பின்னாடி தட்டி பார்த்துட்டு தான் வாங்கணும். என் டங் சவுண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது ஒரு நல்ல ஒரு சட்டின்னு அர்த்தம். அதே போல் உள்ளே நம்ம தொட்டு பார்க்கணும். இந்த மாதிரி மணலாக வந்துச்சுனாலும் இதில் நம்ம எந்த ஒரு கலப்படமும் இல்லை, அந்த மாதிரி பெயிண்ட் எதுவுமே பூசப்படலைன்னு அர்த்தம். மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது இப்போ வருமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்றா தான் இருக்குது. இது முன்னோர்கள் செஞ்சதுனால இப்போ நாளப்போக்கில் இது மண் சட்டி யாரும் உபயோகப்படுத்தினாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் மண் சட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் ஆரோக்கியம் அதிகமாக இருக்குது. இதில் சாப்பிட்றதுனால உடல் ஊட்டச்சத்து நம்ம என்ன சமையல் பண்ணுறோமோ அதில் இருக்க ஊட்டச்சத்து நமக்கு அப்படியே ஃபுல்லாக கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டே அதாவது வெனஸ்டே தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வெனஸ்டே எப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மண் சட்டி வாங்கியிருக்கேன். மண் சட்டியை அந்த அரிசி கவுன தண்ணியில் நான் அப்படியே ஊற வைக்க போகிறேன். ஒரு 6 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். சில பேர் சொல்லுவாங்க ஊற வச்சோன்னா இது உடஞ்சிடும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஊற வைக்கலாம். ஆனால் நான் 6 மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன். 2 நாள் கூட வச்சுருக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா 2 நாள் கூட அப்படியே ஊற வச்சுருவாங்க. 6 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் வாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறி விட்டுருக்கு. இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம். மேலே இருக்கிற மூடி கூட நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம எப்போவுமே குழம்பு வைக்கும்போது அதில் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா மேலே நம்ம மூடுவோம் இல்லையா? ஸோ அதுவும் மண் வாசனை இருந்துச்சுன்னா அதுவும் அந்த குழம்புல செய்யும்போது இறங்கும். ஸோ அதனால் மேல் தட்டியும் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரிசி கழுவுன தண்ணியை மறுபடியும் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லை 15 நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் சட்டியை அதாவது அரிசி கழுவுன தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற மணலோட ஸ்மெல் நமக்கு வராது, நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மேல் தட்டை மட்டும் நான் அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சிட போகிறேன். ஏன்னா இது எப்போ நான் எடுக்க போகிறேனோ அப்போ தான் அது வரைக்குமே இது ஊற வச்சிட போகிறேன். இப்போ பாருங்கள், அது நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா அதை நீங்கள் இந்த மாதிரி அரிசி தண்ணி கழுவுன தண்ணி வைக்காமல் கூட நீங்கள் டேரெக்டாக சாதம் அடிக்கிறீங்க இல்லையா? அந்த கஞ்சி கூட சில பேர் ஒரு 2 நாள் கிட்ட அந்த 2 நாள் 3 நாள் அப்படியே வச்சுருவாங்க அந்த கஞ்சி தண்ணி. ஸோ அந்த மாதிரி நல்லா பழகுங்கிறதுக்காக அந்த கஞ்சி தண்ணி கூட ஊற வைப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால நம்ம அரிசி தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடுங்கிறதுனால நான் வெனஸ்டே வாங்கியிருக்கேன். நான் சண்டே மீன் குழம்பு வைக்கணுங்கிறதுக்காகவே நான் வெனஸ்டேவே ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. தண்ணி நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இது ஒரு வாட்டி அந்த தண்ணியோடையே நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 6 மணி நேரம் தண்ணி ஊற வச்சுருக்கோம் அரிசி கழுவின தண்ணியில். மறுபடியும் அரிசி கழுவின தண்ணி எடுத்து ஒரு 15 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுட்டு மறுநாள் அதாவது கரெக்டாக ஒரு 12 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். ஸோ மறுநாள் என்ன பண்ண போகிறோம், இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம். சோப்பு போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அந்த மண் வாசனை எதுவுமே இருக்காது. ஸோ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதை நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது உடையாமல் இருக்கும்.
நல்லா தேய்ச்சி கழுவலாம். இப்போ வந்து நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த மண் வாசனை வந்து கொஞ்சம் போகியிருக்கும். நான் 2 டைம் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்க, இது நல்லா கழுவியாச்சு. இதை வந்து நம்ம காயிற வரைக்குமே நம்ம வந்து கவுத்து வச்சிடலாங்க. வெயிலையாவது இல்லைன்னா வீட்டு உள்ளேயாவது நம்ம கவுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா காஞ்சி வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ண போகிறேன். எண்ணெய் தேய்ச்சி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிடலாங்க. நான் வந்து வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வாங்கின உடனே வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அன்றைக்கி நைட்டே வந்து அந்த கஞ்சி தண்ணியை இது பண்ணேன். அதே மாதிரி அதாவது வியாழக்கிழமை ஃபுல்லாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கிறேங்க. நல்லெண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். நல்லெண்ணெய் எதுக்காகனா, இதில் இருக்க மண் வாசனை வந்து எல்லாமே போயிடும். அதே மாதிரி நான் அரிசி தண்ணி ஊற வைக்கும் போதே இது எல்லாமே போயிடுச்சு. நான் வந்து ஸ்மெல் பண்ணும் போதே அந்த வாசனை இல்லை. ஸோ இந்த எண்ணெய் தடவி வைக்கும் போது சுத்தமாக வந்து அந்த மண் வாசனை எதுவுமே இருக்காது. இதுலேருந்து தூசிகள் எல்லாமே கூட போயிடும். ஸோ அந்த எண்ணெய் ஃபுல்லாக நான் தடவிடலாம். வெளியே மட்டும் தடவிக்கலாம், உள்ளே தரணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா நம்ம உள்ளே கூட தடவிக்கலாம், வெளியே கூட தடவிக்கலாம். மேல் மூடியை கூட தடவிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மூடி வைக்கும்போது அதோட மண் வாசனை வந்து போகாமல் இருக்கிறதுக்காக மேல் மூடியை கூட நம்ம அப்ளை பண்ணிடலாங்க. இதை வந்து நான் ஃப்ரைடே அன்னைக்கு தடவி வச்சேன். சாட்டர்டே ஃபுல்லாக இருந்துச்சு. சாட்டர்டே ஃபுல்லாக வச்சுட்டு சண்டே வந்து மார்னிங் வந்து நான் கழுவிட்டு நான் மீன் குழம்பு வைக்க போகிறேங்க. இது அப்படியே வந்து இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இன்றைக்கி சண்டே அன்றைக்கி ஓப்பன் பண்ண பற்றி எண்ணெய் எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து தேங்காய் நாரை வச்சு தான் இன்றைக்கி தேய்க்க போகிறேன். ஸோ தேங்காய் நாரை வச்சு சோப் தொட்டுட்டு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்தா எனக்கு எந்த வித வாசனையும் வரல. ஸோ வந்து எனக்கு சூப்பராக வந்து சட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு, மண் சட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கம்மன்னு மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீன் குழம்பும் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி மீன் குழம்பு தான், மண் சட்டி மீன் குழம்பு. இந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத ஏற்கனவே மீன் குழம்பு செய்கிறது போட்டிருக்கேன். ஸோ இந்த மண் சட்டி மீன் குழம்பையும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மீன் குழம்பும் ரொம்ப ருசியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம்.